நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். புது வருஷம் பிறக்குது, தமிழ் வருஷம். இந்த தமிழ் வருடம் புது வருடம் என்பது ஒவ்வொரு வருஷமும் பிறக்குது. நாமளும் அதற்கு பலன் சொல்லுகிறோம். நம்ம மக்களுடைய எதிர்பார்ப்புகளும் வித்தியாசமான முறையில் மாறிக்கிட்டே இருக்குது. இப்படிங்கிற சூழ்நிலைகளில் ஒருத்தருக்கு நல்லது நடக்கும், ஒருத்தருக்கு கெட்டது நடக்கும். ஒருத்தர் உயர்வாக வாழக்கூடிய அம்சங்களை பெற்றுக்கொள்ளுவார். ஏற்றத்தாழ்வுகள் கலந்து வருவது தானே கிரக சஞ்சாரம். எல்லாரும் ஒரே மாதிரியாக வாழ முடியுமான்னா முடியாது. இப்படிப்பட்ட பலாபலன்களில் யாருக்கு ஏற்றம் இறக்கம் தாழ்வுகள் இப்படிங்கிறத எப்படி பார்த்துக்கலான்னா ஒவ்வொரு வருஷப்பரப்பன்னைக்கு இல்லை கிரகங்களின் மாற்றங்கள் நடக்கின்ற போது இதை வைத்து நாம் சொல்லுவது உண்டு. தனுசு ராசி நேயர்களே, இந்த தமிழ் வருடம் புத்தாண்டு பராபவ வருடம் தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடத்தின் ராஜாவே உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான். அது மட்டும் இல்லை, இந்த வருடத்தின் ஆரம்பம் முதல் நாளே பார்த்தீங்கன்னா ராசிக்கு 5ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய பஞ்சம பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மந்திரியாக வருகிறார். 4க்கும் 5க்கும் அதிபதிகள் வளம் பெற்று பலம் பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால தனுசுல பிறந்திருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற, கல்லூரிக்கு செல்லுகின்ற, பாடப்புத்தகத்தை கையில் வைத்து கொண்டு வருங்காலத்தை தேடுகின்ற இந்த இளம் பிள்ளைகளின் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக குதூகூலமாக இந்த வருடம் பரிணமிக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. காரணம் 4, 5ஆம் பாவாதிபதிகள் இந்த வருடத்தின் பொறுப்பான பதவிகளுக்கு வருகின்ற காரணத்தால் 4க்கும் 5க்கும் அதிபதிகள் ஒன்றாக இருந்தால் சரஸ்வதி யோகம்னு பேர். அப்போ இந்த வருடத்தை நடத்துறதே இவங்க 2 பேர் தான். அப்போ இந்த வருடம் என்றது தனுசுல பிறந்தவங்களுக்கு கல்வியினால் மேன்மை, கல்வியை வைத்து மேன்மை, கல்விதான் உயிர் என்று சொல்லுகின்ற அளவிற்கு ஒரு வாழ்க்கை பாதையை உருவாக்கி கொடுக்கும். அதனால் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு அற்புதமான முன்னேற்றங்கள் உண்டு. உயர்ந்த நிலைகளுக்கு செல்ல ஆசைப்படுகின்ற, உயர் கல்விக்கு ஆசைப்படுகிற பிள்ளைகளுக்கு அந்த இடங்களில் போய் படிக்கின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். அதற்கு தேவைப்படுகின்ற பண வசதிகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்படி பல ரூபங்களில் இந்த வருடம் இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய தனுசுவில் பிறந்தவர்களுக்கு நிறைய அற்புதமான ஒரு யோகங்கள் இருக்கிறத பார்க்கலாம். அப்போ வயசானவங்களுக்கு, பெரியவங்களுக்கு, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, வேலைக்கு போனவங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லையான்னு கேட்டால் ஏராளமாக இருக்குது. ராசிநாதனே குருவாக இருந்து அவர் ராஜாவாக பதவி ஏற்றிருக்கிறார். அவர் இந்த வருடத்தின் பிறப்பு என்று சொல்லக்கூடியதில் 7ஆம் இடத்திலிருந்து கொண்டு உங்களை பார்த்துட்டு இருக்கிறார். இந்த ராசியை பார்க்கின்ற காரணத்தால் நோய் நொடிகள் கட்டுப்படும், பொருளாதார பிரச்சனைகள் தீர்க்கப்படும், பணப்பற்றாக்குறை தீர்க்கப்படும், எடுத்த காரியத்தை நடத்தி கொண்டு போகிற அளவுக்கு ஒரு வல்லமை கிடைக்கும், தொட்ட காரியம் துலங்கும், எல்லார்ட்டையும் மதிப்பு புகழ் கௌரவம் கிடைக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டாலும் கூட எல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டாலும் கூட ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரைக்குமே கணவன் மனைவி குடும்பத்தில் பிரச்சனை, இல்லை கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒத்துப்போகாத நிலவரங்கள், வீட்டுக்குள்ளே சந்தோஷம் இல்லை, குடும்பத்துக்குள்ளே சந்தோஷம் இல்லை, எந்த காரியம் பண்ண போனாலும் தடைப்பட்டு போகுது. சார், நானும் என் ஃப்ரெண்டு சேர்ந்து ஒரு கூட்டு தொழில் பண்ணுறோம், அவர் என்னமோ என்னை ஏமாத்துற மாதிரியே எனக்கு படுது, உண்மையாக பொய்யான்னு தெரியல, செக் பண்ண போனால் சண்டை வந்துடும், இப்படிங்கிற ஒரு பய உணர்வுகள், குழப்பங்கள், இந்த நிலைகளெல்லாம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி முடிஞ்சிருச்சுன்னா குரு பெயர்ச்சி. 1 ஜூன் 2026 குரு பெயர்ச்சியாகி அவர் கடகத்துக்கு செல்லுவார். கடகத்தில் போய் உச்சபலம் பெறுகின்றார். எது வரைக்கும்? 30ஆம் தேதி அக்டோபர் வரைக்கும் அவர் கடகத்தில் உச்சபலத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ அந்த 30ஆம் தேதி வரைக்கும் அவர் உச்சபலத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு அபரிவிதமான ஒரு பலம் ஏற்படுகிறது. என ராசிநாதனே உச்சம் பெறுகின்றார். 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். தாராளமாக பண வசதி வரும். கடன் வாங்கியாவது வீட்டுக்குள்ளே ஜாம்னு ஒரு கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நினைத்ததை நடத்தி காட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் இருக்கும். பணம் வச்சு பணம் சம்பாதிக்கிற ஷேர் மார்க்கெட்டு, இந்த மாதிரி அம்சங்கள் எல்லாம் கண்டிப்பாக பிரமாதமாக வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். 2ஆம் இடம் என்பது நீங்கள் பேசுகிற பேச்சு. ஒருவேளை நீங்கள் வழக்கறிஞர் அல்லது ஒரு சாமர்த்தியமாக பேசக்கூடிய ஒரு பேச்சாளர், ஒரு மேடை பேச்சாளர், அல்லது ஒரு அரசியல்வாதி, அல்லது ஒரு டீச்சர், இப்படிப்பட்ட பதவிகளை இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்குமே இந்த 2ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது சர்வசாதாரணமாக பேர் புகழை கொண்டாந்து கொடுத்துட்டு போயிடும். அதே போல் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் தனது 9ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கின்றார். கட்டாயமாக தனுசூல பிறந்தவங்க வருகிற ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 30ஆம் தேதிக்குள்ளே ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் பண்ணுறது,
கார் வாங்க போகிறேன்ட்டு போகிறது, இப்படிப்பட்ட வாய்ப்புகள் நிறைய இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. 4ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது ரொம்ப விசேஷமான செய்தி. அது மட்டும் இல்லை, அங்கே சனீஸ்வர பகவானும் வீற்றிருக்கிறார். கண்டிப்பாக குரு சனியை பார்க்கின்ற காரணத்தால் எக்கால யோகம்னு சொல்லுவாங்க. உடல் நலம், மனநலம், பெயர் புகழ், கௌரவம், சுகம், அந்தஸ்து, கல்வியிலே உயர்வுகள், நீங்கள் புதுசாக கட்டடம் கட்டணுமா, புதுசாக இடம் வாங்கணுமா, புதுசாக வீடு மாறணுமா, வீடு கட்டணுமா, இப்படிப்பட்ட அநேக விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பானது ஒரு முன்னேற்றம் இருக்கிறத பார்க்கலாம். இதுபோல் 12ஆம் இடத்தையும் குரு பார்க்கின்ற காரணத்தால் அயன சயன புகழ் போக பாக்கியம்னு சொல்லி நேரத்துக்கு சாப்பிடலாம், நிம்மதியாக தூங்கலாம், நல்ல ரெஸ்ட் எடுக்கலாம். ரொம்ப பிரமாதமாக இயல்பான ஒரு வாழ்க்கை பாதையை நீங்கள் ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் வரைக்கும் பார்க்குறதுக்கு இருப்பீங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கடகத்தை விட்டு சிம்மத்துக்கு வருகிறார் 31 அக்டோபரில். இந்த 31 அக்டோபருக்கு அப்புறம் அவர் உங்கள் ராசியவே பார்த்து கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கும். உடல் நலம் சரியாக வரும், நோய்வாய்ப்பட்டவர்கள் தேறி விடலாம், கெட்ட எண்ணங்கள் உங்களை விட்டு வெளியில் போயிடும், அல்லது கெட்டவர் சாவகாசத்திலேருந்து வெளியில் வந்துடுவீங்க, சட்டச்சிக்கல் ஒழியும், பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அப்பாடா இப்போ தான் எனக்கு கண்டமா சிக்கெடுத்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி 3ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால கண்டிப்பாக நீங்கள் தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும், முயற்சிகள் முழுவதும் வெற்றி பெறும். நிறைய இந்த தனுசுல பிறந்தவங்க பாருங்கள், நான் சொன்ன மாதிரி அக்டோபர் 31க்கு அப்புறமாக ஒரு 2 மாதத்துக்குள்ள இடப்பெயர்ச்சி, உத்தியோக மாற்றம், ப்ரொமோஷன், வேறு கம்பெனிக்கு போகிறது, வேறு தொழில் பண்ணுறது, வேறு வீடு மாறுறது, இப்படிப்பட்ட அநேக அனுகூலங்கள் இருப்பதை பார்ப்பீங்க. டைரியில் எழுதி வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட மாற்றங்கள் இதில் வருகிறத பார்க்கலாம். இதே போல் அவர் சிம்மத்தில் இருந்து கொண்டு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால வீட்டுக்குள்ள பிள்ளைகளின் மூலமாக சந்தோஷம், பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள், இல்லை இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களின் ஒரு ஏதாவது மொட்டை அடிக்கிறேன், காது குத்துறேன், ஸ்கூலில் சேர்த்தேன், இப்படிங்கிற மாதிரியான ஒரு விதமான மற்றற்ற மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய பாதைகள் எல்லாம் இந்த தனுசூல பிறந்தவங்களுக்கு இந்த வருஷத்தில் இந்த குருவின் மாற்றத்தால் கிடைக்கும். ஆனால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சனி இருந்து ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு சார். சனி பகவான் பார்த்தா உடம்பு நல்லா இருக்குமா, கைகால் வாதம் வந்துடாதா, இடுப்பு கீழே பெயின் வராதா, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க தான் செய்யும். வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே பிரமாதமாக எல்லாமே சரியாக இருக்குமான்னு இருக்காது. ஏதோ ஒரு பக்கம் பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம போகணும். அந்த அடிப்படையில் இந்த குரு பகவான் ராஜாவாக இருந்து இப்படி பலம் பெற்ற காரணத்தால் சனியின் பார்வை இருந்தாலும் கூட அதை நீங்கள் வெகு இலகுவாக கடந்து வருகின்ற அந்த சக்தியும் அந்த இறை பலமும் உங்களுக்கு துணையாக இருக்கும். அதே போல் இந்த தனுசூல பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாயும் அந்த 4ஆம் இடத்துல இருக்க போது தான் வருஷம் பிறக்குது, மந்திரியே அவர் தான். அப்போ நீங்கள் கண்டிப்பாக இந்த வருஷத்தில் இந்த தனுசூல பிறந்தவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றியாளராக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதான் பீஸ்ஃபுல்லாக நிம்மதியாக இருக்கணுங்கிறது வேறு ரகம். ஒரு வெற்றியாளராக வாழக்கூடிய வாழ்க்கை அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இன்டர்வியூ போனால் ஜெயிக்கலாம், நல்ல மார்க் எடுக்கலாம், அடுத்தது நல்ல பேர் புகழ் வாங்கலாம், பாராட்டுக்கள் எடுக்கலாம், விளையாட்டுத் துறைகள் இருந்தால் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, நீங்கள் இருக்கிற டீம் ஜெயிக்கும். இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் கூட நிறைய வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஆக தனுசூல பிறந்தவங்களுக்கு இந்த சனி பகவானுடைய பார்வை என்பது ஒன்றை தவிர்த்து மற்றபடி எல்லாமே சுபிட்சமாக இருக்குது. நிச்சயமாக இந்த வருடம் போன வருடத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் இந்த பராபவ வருடம் சிறப்பாகத்தான் இருக்கும், பயமில்லை.